இந்த படம் கண்டிப்பாக வந்து ஜெகதீஷ்க்கு வந்து ஒரு பெரிய டேரக்டராக வரதுக்கான அத்தனை விஷயமும் அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா ஓகே படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஜெகதீஷ் வந்து அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டர். நான் வந்து அப்போவே கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், ஏன்னா ஜெகதீஷ் நீங்கள் ஏதாவது லைன் வச்சுருக்கீங்களா, பண்ணலாமா அப்படின்னு. சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்வேலன் காதல் முடிக்கிற டைமில் தான் வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெரிய சொல்லாத ஒரு கதையெல்லாம் கிடையாது. ரெகுலரான ஒரு வேலை இல்லாத பையன் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு அவனுடைய நண்பன், அதான் அவனுடைய சிவக்குழந்தைன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு சந்தானம் சார் இந்த படத்தில். அவரை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் பண்ணிவிட்டு இது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஹியூமராக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ ஜெகதீஷ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. உங்களுடைய உழைப்பு நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அப்புறம் ஹாரிஸ் சார், நானும் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற 3வது படம் வந்து ஓகேல வந்து இந்த வேணாம் மச்சான் வேணான்ற ஒரு சாங் மூலயமா என்னை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குழந்தைங்க கிட்டே என்னை அறிமுகப்படுத்தி ஈஸியாக இப்போ கூட நிறைய இடத்துக்கு நான் போகும்போது இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என் பேர் தெரியாது, வந்து அவங்க வந்து வேணாம் மச்சான் வேணாம் அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த ஸ்பெஷலாக பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் ஹீரோயின் நயன்தாரா, அவங்களும் நான் சேர்ந்து செய்கிற 2வது படம் கதிர்வேலன் காதலுக்கு அப்புறம். அவங்க கதிர்வேலன் காதலுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே வந்துட்டு சூப்பராக இருக்குது, நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவங்களோட 2வது வாட்டி நான் ஒர்க் பண்ணதுக்கு. அவங்களுடைய உழைப்பு இந்த படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் சந்தானம் சார், இந்த ட்ரெயிலரில் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் சட்டையை மாற்றி போடுறோம், சாதா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அது ஒன்றும் போடல. ஸோ அவர் வந்து யூஸ்வலாக எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு அவர் ஹீரோ நடித்த படத்துக்கே போகிறதில்லன்னு நினைக்கிறேன். நானும் அவர் ஒரு நாள் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு படம் ஆடியோ ரிலீஸ் நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நான் படம் அருணாள் வந்திருக்கிறாரு அப்படின்னாங்களா. ஸோ இந்த படத்துக்கு நான் வந்து கூப்பிடும்போது சொன்னேன், நான் அருணாள்லாம் கூப்பிடல, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வரேன்னு சொல்லி வந்ததுக்கு ரொம்ப நன்றி.